கடந்த 2021க்கு பிறகு 4 புதிய கம்பெனிகளை நம்ம ஜாபர் சாதிக் அவர்கள் திறந்திருக்கிறார். அது பூரா வெளிநாட்டுக்கு. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க யார்? முக்கிய குற்றவாளிகள் யாருன்னா ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரத்தில் கடத்தினவர் திமுகவுடைய கிளை செயலாளர், கவுன்சிலர். இப்பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல சம்பவங்கள் பல மாநிலங்களில் இந்த போதைப்பொருள் இன்றைக்கு தாராளமாக கடத்தப்பட்டிருக்கிறது, அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு நேரடியாக கொரியர் சர்வீஸாக துரிதமாக கிடைக்கிற வகையில் கொரியர் சர்வீஸ் மூலமாகவும் கிடைப்பதற்கெல்லாம் வழிவகை செய்திருக்கிறது இந்த அரசு. இதே ஊடகங்களில் பேசினார், எல்லாத்துலேயும் சொன்னார், நான் சர்வதிகாரியாக மாறுவேன் என்றார். அவர் மாறின பிறகு இப்படி நினைச்சு சர்வதிகாரியாக மாறிட்டாரா? மாறின பிறகு இது நடக்குதா? கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட ஒழுங்கும் சரியாக கவனிக்கவில்லை. இந்த பணத்தை கொண்டு தான் ஜாபர் சாதிக் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் சினிமா நடிகர்களோடு நிறைய தொடர்பு வைத்திருக்கிறார். இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவரை நம்பி கூட்டணி கட்சியில் சேர்ந்திருக்கிறார். இவர் கூட இருந்த அத்தனை கட்சிகளும் சேர்ந்திருக்கார். எந்த நோக்கத்தில் இவங்க சேர்றாங்க? கடந்த 2021க்கு பிறகு 4 புதிய கம்பெனிகளை நம்ம ஜாபர் சாதிக் அவர்கள் திறந்திருக்கிறார். அது பூரா வெளிநாட்டுக்கு. சகாரா என்ற அந்த ஒரு நிறுவனம் கொரியர் சொல்ல வர நீ அவசரப்பட கொரியர் நிறுவனத்தை நடத்துகிறார். நடத்துகிற யார் என்றால் சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். அதே மாதிரி அவருடைய துணையோடு தான் இன்றைக்கு பார்த்து அந்த அயலன் அணின்னு சொல்லி திமுகவில் ஒன்றை உருவாக்கி அந்த அயலனுடைய துணை மாவட்ட அமைப்பாளராக சென்னை மாவட்ட மேற்கு மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளராக சாதிக் பாட்சா வந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, திரைப்படங்களிலையும் அவர் நிறைய கோல் வச்சிருக்கார். இவர் மட்டுமல்ல, இவர் இல்லாமல் பலரும் இன்னைக்கு பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த நம்ம டிஜிபி அவர்கள், ஓய்வு பெற்ற டிஜிபி சைந்திரபாபு அவர்கள் 010223O430 அப்படின்னு ஓ போட்டு இந்த மாதிரி கஞ்சாவை தடுக்கிறதுக்கான எத்தனையோ நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட ஏறத்தாழ 26,000 வழக்குகள் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம், கைது பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. எத்தனை பேர் மீது வழக்கு தொடருகிறது என்பது மர்மமாக இருக்கிறது. எத்தனை பேர் மீது தொடர்ந்து வழக்கப்படும்? அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க யார்? முக்கிய குற்றவாளிகள் யாருன்னா ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரத்தில் கடத்தினவர் திமுகவுடைய கிளை செயலாளர், கவுன்சிலர். அதே மாதிரி பல சம்பவங்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது கூட இந்த சம்பவம் கூட இவர்களாக இந்த இருக்க போலீஸ் காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல சம்பவங்கள் பல மாநிலங்களில் இந்த போதைப்பொருள் இன்றைக்கு தாராளமாக கடத்தப்பட்டிருக்கிறது, அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. இது முழுக்க நம்முடைய முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சி அமைந்த பிறகு தான் இந்த மாதிரி போதையெல்லாம் நம்ம விதமாக மிட்டாய் வடிவிலும் ஸ்டாம்பு வடிவிலும் பல்வேறு வகையிலும் மாணவ செல்வங்களுக்கு நேரடியாக கொரியர் சர்வீஸாக துரிதமாக கிடைக்கிற வகையில் கொரியர் சர்வீஸ் மூலமாகவும் கிடைப்பதற்கெல்லாம் வழிவகை செய்திருக்கிறது இந்த அரசு. அது மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார்? இந்த போதைப்பொருள் தடுப்பது, இந்த போதைப்பொருள் கூட தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன், இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், நான் சர்வதிகாரியாக மாறுவேன் சொன்னார். இதே ஊடகங்களில் பேசினார், எல்லாத்துலேயும் சொன்னார், நான் சர்வதிகாரியாக மாறுவேன் என்றார். அவர் மாறின பிறகு இப்படி நினைச்சு சர்வதிகாரியாக மாறிட்டாரா? மாறின பிறகு இது நடக்குதா? கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட ஒழுங்கும் சரியாக கவனிக்கவில்லை. இதில் என்னன்னா முழுக்க இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே, முக்கியமாக உங்கள் குடும்பத்தின உறுப்பினர்களே அவர்களோடு சேர்ந்து போட்டோம். இன்னும் முதலமைச்சரே சேர்ந்து ஒரு நிர்வாகியோடு இந்த மாதிரி கடத்துகிற ஒரு போதைப்பொருள்
மபியாவோடு தொடர்பு வைத்திருக்கார் என்று நினைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. 2021 வரைக்கும் காத்து கொண்டிருந்து இப்பொழுதுதான் அவர் தன்னுடைய தளத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார். இந்த போதைப் பொருள் தளத்தை விரிவுபடுத்தி இதில் ஏறத்தாழ இந்த 2 மாதங்களில் 15,000 கோடிக்கு மேல் இன்றைக்கி அந்நிய இந்த மாதிரி செலவுகள் இந்த மாதிரி மறைமுகமாக போதைப்பொருள் விற்கப்பட்டு இருக்கிறது என்பது தெரிகிறது. இந்த பணத்தை கொண்டு தான் ஜாபர் சேதிக் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் சினிமா நடிகர்களோடு நிறைய தொடர்பு வைத்திருக்கிறார். ஆக இதெல்லாம் இப்போ தான் ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டு இருப்பதை காட்டிலும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவரை நம்பி கூட்டணி கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள். இவர் கூட இருந்த அத்தனை கட்சிகளும் சேர்ந்திருக்காங்க. எந்த நோக்கத்தில் இவங்க சேர்றாங்க எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கே பிறந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பட்டியல மக்களுக்காக பாடுபடுறதுக்காக தோன்றப்பட்ட நம்முடைய அன்பு சகோதரர் திருமாவளவன் போன்ற சகோதரர்கள்லாம் பார்த்திங்கன்னா நினைக்கும் போதே வேதனையாக இருக்கிறது. இவர்களாம் இந்த பட்டியலின மாணவியும் மானவங்கப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட கொடுமையும் இன்னைக்கு இருந்திருக்குது. திமுக மேலே எவ்வளோ புகார் சொன்னாலும் 2026 வரைக்கும் வெயிட் பண்ண தானே வேணும். தேர்தல் அது வரைக்கும் அவங்களுக்கான காலம் இருக்கு. அப்படியாக பார்த்துக்கணும். எத்தனையோ திராவிட முன்னேற்ற கழகம் பல 6 முறை ஆட்சியில் இருந்துங்க. அவங்க அப்பாவும் பல முறை அவங்களுடைய இந்த மாதிரி மோசமான நடவடிக்கைகள், ஊழல், லஞ்ச ஊழல், அந்நியருக்கு காட்டி கொடுத்தது, இந்த மாதிரி பல சம்பவங்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. மறுமுறை கலைக்கப்பட்ட ஆட்சி உண்மையிலேயே தவறு. கலைஞர் ஆட்சியில் கலைஞர் நல்லா தான் ஆட்சி செய்தார்னு சொல்லி மக்கள் திரும்ப அவரை வாக்களிக்கலை. நிச்சயமாக அது மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லி மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினாங்க. இது வரலாறு இருக்குது. எனவே 26 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணும். அதை காட்டிலும் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை ஏமாற்ற இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒரு சில சீட்டுக்காக இந்த மாதிரி போயிருக்காங்கன்னா உண்மையிலே தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இது உங்கள் இந்த பெண்கள் சண்டையில் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொன்னால் வேணும் கேவலமாக போயிடும். இன்றைக்கி இவ்வளவு தூரம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்ட பிறகு இன்றைக்கி ஒரு அமைச்சரை விட்டு அவர் சட்டத்துறை அமைச்சரை 2013 நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், அப்படிப்பட்டவரை எப்படிங்க நிர்வாகியாக போட்டாங்க? எப்படிப்பட்ட அவரை போய் தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை உளவுத்துறை இருக்கு, டிஜிபிக்கு எத்தனை நுண்பிரிவு, அவரை கூட யார் யார் பங்கேற்கிறார், அவங்க யார், பின்புலம் என்னான்னு எப்படி டிஜிபி கேட்காம இருக்காரு? முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிற குடும்பம், எனவே அவரை நம்ம பக்கத்தில் வச்சு அதனால் ஒன்றும் இல்லைன்னு டிஜிபின்னு நினைக்கிறார். முதலமைச்சர் துணை முதலமைச்சராக ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தீராத விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய திருமதியோட ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. இதெல்லாம் பரவும்போது சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது அனைத்து திமுக தலைவரோடையும் பழகிருக்கார், அமைச்சர்கள் எல்லாரோடையும் பழகிருக்கார் சர்வமாக. ஆக இப்படி இருக்கும்போது காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. ஒரு படத்தில் விக்ரம் நடித்த படம், ஒரு படம் என்னப்பா அது, விக்ரம் சினேகா நடித்த படம். அதை பார்த்தா அவன் பயங்கரமான 100 பேர் அடித்து தூக்கி போடுவான். அதை இழுத்துடனே அந்த விக்ரம் முதல்ல சாதாரண இருப்பார். அந்த விஜய் சேதுபதி இல்லைப்பா கிங்கு இது அது இப்படி படங்கள்லாம் இப்போ தான் வருது. இன்னொரு இவர் விக்ரம் நடிச்சிருப்பார் அப்படின்னு ஒரு இந்த நம்ம இதுக்காக இழுப்பாங்க. அவன் மூக்கில் சளி பிடிச்சி அலர்ஜி வந்துச்சுன்னா அந்த இது பண்ணுறது அது மாதிரி ஒரு இது இப்படி பிடிச்சிட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா வெறி கொண்டுருவார். கடைசியில் என்ன செய்வாங்க, இருமுகம் பாருங்க, இருமுகம் அவருக்கு தெரியுது. அந்த இல்லைங்க இருமுகம் அந்த படத்தில் மாதிரி அதெல்லாம் ஒரு கருவு. இதுக்கெல்லாம் கருவுக்கு தளம் நம்ம சாபர் சாதிக்கு தான். இந்த சொல்லி அதை முடிச்சுக்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் கதாநாயகன் அவன் இறந்துருவான், வில்லன் இறந்துருவாங்க. கடைசியில் தன் துணைவியை கூட்டிகிட்டு போவார். அதை இழுத்துட்டு வா எத்தனை குழந்தை வேணும் அப்படின்றார். அப்படின்னு ஒரு படத்தில் அப்படி முடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னப்பா இளைஞர்களாக இதெல்லாம் பார்க்காம இருக்கீங்க?
அது பாருங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.